ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. ஏன் முஃமின் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான், அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் உங்களுக்கு நோய்? ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான். எப்படி பேச விரும்புறான்? பிரச்சனை இல்லாட்டி நீங்க தஹஜ்ஜுத்ல எழும்புவீங்களா? சஜிதால் உட்காருவீங்களா? முழு உலகமும் தூக்கம். ரப்புல் ஆலமீன் முதல்வான் என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார். கேட்கிறீர்களா? நான் பாவத்தை மன்னிக்க தயார். இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, புல் ஐசியூல, உங்களுக்கு தூக்கமே வருகிறது இல்லை, திடீரென்று எழும்புறீங்க, சஜிதால அழுது அழுது அல்லாவோட பேசுறீங்க. அல்லாஹ்க்கு உங்களை நோவிக்கணுமா? அல்லாஹ் அவனோட பேச வைக்கிறான். அல்லாஹ்க்கு உங்களோட பேசணும், நீங்க அவனோட பேசணும், அவன் உங்களோட பேசணும். இதான் இரக்கம், இதான் அன்பு. நான் கேட்கிறேன், உங்க நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க, அற்புதமா பாசமா நிறைய இரவுகள். அல்லாம இதை ஆணிட்டு சொல்லுங்க பாப்பா, உங்க வாழ்க்கையில மறக்க இயலாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம். பெரும்பாலான முஃமின்களுக்கு நீங்க அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கண்ணால கண்ணீர் கொட்டிச்சு, உங்க கல்பு துடிச்சிச்சு. நீங்க காணாத ரப்ப நீங்க பார்க்க விரும்பினீங்க, உங்க ரப்பிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க, அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது, உங்க கண் அதுக்கு தான் அழுந்துச்சு. யா ரப், அந்த சஜிதால நீங்க கொஞ்சினீங்க, நீங்க நிறைய அழுதீங்க. அந்த ரமதானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்ட இயலுமா? முஃமின்களுக்கு நான் கேட்கிறேன். காஃபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க. முஃமின்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி, துடிச்சு துடிச்சு அல்லாஹ்ட்ட சொன்ன இரவு மாதிரி, ஏன் அழுக வந்துச்சுன்னு தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாதிரி, நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ற அந்த இரவு மாதிரி, அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளவு இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்றது உண்மையா? நான் சொல்றது உண்மை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு. அல்லாஹ் உங்களை விரும்புறான். வாங்க அடியார்களே என்னோட பேசணும் கூப்பிடுறான். பேசணும்ன்ற ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் கோவமா மிராஜுக்கு இவ்வளவு வேகமா எடுத்த அல்லாஹ் ஹிஜ்ரத் அவ்வளவு ஸ்லோவா அனுப்பினானே, கோவமா? ஏன் அவ்வளவு கோபமா? 9 நாள் தானே மக்கா இருந்து மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹ் போனது வேற ரூட்ல. அல்லாஹ் கோபமா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோபமா? எடுத்து குழந்தையை வெட்டுங்க, கோபமா? உங்க பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போங்க, கோபமா? வல்லாஹி இல்ல. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்டணும்டா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். பிரச்சனையை தந்த பிறகு உலகமே கைவிட்ட நேரம் ரப்புல் ஆலமீன் நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலும் என்னாலும் தாங்க முடியாது. யா ரப், இன்னொரு படி மேல காலை வைப்பீங்க. நான் உன்னை நெருங்கி விட்டேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை சின்னது, வல்லாஹி அடுத்த பிரச்சனை பெருசு. உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது ஃபர்ஸ்டுக்கு நெருப்புல போறதா குழந்தையா இருக்கிறதா? எது நெருப்புல? ஷுவரா? இல்ல. ஷுவர்? மாஷா அல்லாஹ், நெருப்புல போறது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு 2 ஆப்ஷன். உங்களை ஒரு பேச்சுக்கு உங்க புள்ள இருக்குது, நெருப்புல போடணும். ஒன்று நீங்க நெருப்புல விழுந்து செத்து போங்க, இல்லைன்னா குழந்தைய தாங்க, குழந்தைய அருங்க. 2 தந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தந்தா, நெருப்புல உழுங்க செத்து போங்க, ஒரு பேச்சுக்கு கட்டாயம் செஞ்சாகும், இல்ல குழந்தைய அருங்க. 2 தந்தா என்ன செய்வீங்க? நெருப்புல உழுவீங்க. குழந்தை அறுக்கிற யாராவது இருக்கீங்களா? ஆனா உண்மையா புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும்? புத்திசாலி இருந்தா, குழந்தைய கொடுத்தா இன்னொரு குழந்தை பெத்தெடுக்கலாம், நெருப்புல உழுந்தா புள்ளைய பெறையலாது. நஅூது பில்லாஹி மின்னா, அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை. அவன் ஓவர் புத்தி. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும், அன்பு அதை தாண்டி போகும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான்? ஏன் புள்ளே நான் இருக்கிறதா? நோ, நான் நெருப்புல பாயிரேன், நீ வாழு ராஜா. அதான் ஒரு வாப்பா, அதான் ஒரு உண்மை. ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் கொடுத்தது நெருப்புல, 2வது கொடுத்து அதை விட கொஞ்சம் கஷ்டம். பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும், பின்னாடி திரும்ப கூடாது, போகணும். யாரம் யாரம் போகணும், நான் பார்த்துக்கொள்வேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து ஃபைனல் அல்லாஹ் சொன்னா, எல்லாம் முடிஞ்சாச்சா? இப்ப அருங்க. கொண்டு போய் அறுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான் விளங்குது உங்களுக்கு? கடைசி பவர் ஆகுதா இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க முஃமினா இருந்தா நீங்க நினைச்சிடாதீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வராதுன்னு. வல்லாஹி இதுக்கு பிறகு தான் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீங்க எல்கேஜில இருந்து இப்பதான் 1ஆம் ஆண்டு பாஸ், அட்வான்ஸ் லெவல் கேம்பஸ் வரைக்கும் போகணும். வாழ்க்கையில எக்கச்சக்கமா உசுறு தள்ளாடும், ஊசலாடும். நீங்க கண்ணால பாக்கணும். ரசூலுல்லாஹ் கையில கொண்டு போய் குழந்தைய கொடுத்தாங்க. அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம், அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம் நபி மாதிரி வரணும், அவ்வளவு இறக்கமா வச்ச பேர். குழந்தை மூச்சு திணறது, 1.5 வயசு, 18 மாசம். இப்ராஹிம்
ரசூலோட கண்ணால கண்ணீர் வச்சு சஹாபாக்கு யா ரசூலல்லாஹ் நீங்க குழந்தை கையில அல்லாஹ் ரூஹ எடுத்துட்டான். அல்லாஹ் ரூஹ எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் ஜனாசா வச்சிட்டு பயான் நிகழ்த்தினாங்க. மக்கள் தப்பா பேசினாங்க. சூரியகரன் என்ன சொன்னாங்க? உங்க மகன் மரணத்துக்கு தான் இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல, யார் இதை காண்றீங்களோ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட கோயிச்சாங்களா? அவங்க தர்மம் பண்ணட்டும், அவங்க தொழட்டும், அவங்க பிரார்த்தனையில் ஈடுபட்டும். எவ்வளவு நேசம் இருக்கும் ஜனாசாவை கையில வச்சுட்டு பயான் பண்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ். நாங்கெல்லாம் பேசுவோம், செய்வோமா? ஏதாவது பேசினா ஜனாசா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுல வேற எந்த யூனிவர்சிட்டியும் இல்ல. இந்த குர்ஆன் கல்புல இறங்கிச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இத ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. இதை விட்டு போட்டு நாங்க இல்லையே இல்ல. ஒரு முஃமினுடைய கல்புல இது இறங்கி நான் டோட்டலா ஒரு காஃபிர் அவன் கிட்ட வைக்கிறது சொல்ல ஆஜபன் நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்பா ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி படிச்சு தந்தீங்க? நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க. டோட்டலா ஒரு முஃமின் அவன் அசையவே மாட்டான். ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும். அவன் படிப்படியா அல்லாஹ் அவன் இறங்குவான். ஒரு போதும் இந்த பிரச்சனை. எனக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க, மூமின்களை அல்லாஹ் அந்தரங்கத்துல விட்டானண்டு. சில வேளை உங்க பிள்ளைகள் உங்களை ஏமாத்தலாம், உங்களுக்கு துரோகம் செய்யலாம். உங்க பொண்டாட்டி மேல செய்வாங்கன்னு சொல்ல செய்யலாம், உங்க குடும்பத்தார் செய்யலாம், உங்க நண்பர்கள் செய்யலாம். ரப்புல் இஸ்ஸத் வரலாறுகள் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் மூமின்கள் அந்தரங்கத்துல விட்டான். வல்லாஹி அல்லாஹ் ஒரு போதும் எங்க துஆக்களை வீணாக்க மாட்டான். எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். முஃமின்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் ரப்பு என்னை நேசித்தால் எனக்கு பிரச்சனை தருவான், ஆனால் அவன் என்னை கைவிட மாட்டான். என் ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான். எனக்கு அவன் பிரச்சனை தந்தது, என்னோடு அவன் பேச விரும்பினான், நான் அவனோட பேச விரும்புகிறேன். சஜிதாவிலே அவனோட கொஞ்ச விரும்புகிறேன். அந்த இரவிலே அவன் என்னை அழைக்கிறான் பேசுவதற்கு. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அழகான மனைவி, அற்புதமான பெட். இந்த நேரத்தில் ஒரு படுக்கையில் ஒரு மனிதன் எழுந்தால் தலையே வலிக்கும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்க உணர்வு வேற எந்த ட்ரைனிங்கும் இல்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் தஹஜ்ஜுக்கு அவர்கள் எழும்புகிறார்கள். எப்படி தலைவலிக்கும் நைட்ல எழும்புறா அவ்வளவு கஷ்டம். அதுவும் அன்பான மனைவியோட அரவணைப்போட தூங்குற நேரம் ஒரு மனிதன் எழும்புறான். அவனுடைய கல்பு மனைவியை தாண்டி அல்லாஹ்வுக்கு அவன் பறி கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டான். யா ரப், நீ முதல் வானத்துக்கு வந்தால் நான் எப்படி தூங்குவது யா அல்லாஹ்? நான் எப்படி தூங்குவது யா அல்லாஹ்? நீ முதல் வானத்துக்கு வந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தரணும். பேசுற நானும் நீங்களும் எல்லா நாளும் தஹஜ்ஜுத் தொழ மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனால் இன்ன அஷைத்தான் யஜ்ரி மஜ்ரத் தம், ஷைத்தான் நரம்பு நாளங்கள் ஓடுறான். இன்னஹு அவன் யார்? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி புள்ளைக்கு சொல்லுங்க, அவன் எதிரி. உங்க பக்கத்துல எதிரி ஒவ்வொரு நாள் உங்களை பாக்குறான்டா, சொல்ல மாட்டீங்களா? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, உங்களை தூங்க விடுவான். தூங்கப்பா. அவன் ஓடிட்டு இருக்கான். ஓடுறவன் சும்மாவா இருப்பான்? அதெல்லாம் தாண்டி உங்க கல்பு அல்லாஹ்வுக்கு பறிப்போனா. யார் நீ முதல் வானத்துக்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பவன் யார் என்று கேட்டார். நான் ஓடி வருகிறேன் யா அல்லாஹ், நான் ஓடி வருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார். ஆனா ஒன்று மட்டும், ரப்புல் ஆலமீனுக்கு எதுவும் செய்ய தயார். நான் உண்மையான முஃமின், நீங்க உண்மையான முஃமின்டா, அல்லாஹ் உச்சக்கட்ட பிரச்சனையை தருவான். நீங்களும் நானும் ரெடி என்றா அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்க.